இந்த பதிவை கேட்பதும் கேட்காததும் உங்க கர்மாக்களை பொறுத்து இருக்குது. இந்த விஷயத்தை நீங்க இவங்களுக்கு செய்யாம இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பங்கள் பல மடங்கு பெருகும். வாழ்க்கைய சமாதானத்தோட வாழணுமா, சண்டை சச்சரவு இல்லாம வாழணுமா, நிறைய முடிவு எடுக்காமலே வாழ்க்கையில தோத்து போறீங்க. உங்க கேள்விகளுக்கு பதில்கள் இப்ப வரைக்கும் இல்லை, இனியும் வராது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மயக்க நிலையில இருக்கீங்கன்றது இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு கடவுள் உங்களை விட்டு விலகி இருக்காருன்றதையும் இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை கேட்டா மட்டும் கடவுள் நெருங்கிட மாட்டாரு. இதில் கேட்டதை நாம மனசுல ஏத்துக்கிட்டு அதன்படி வாழ்ந்தா மட்டும்தான் கடவுள் உங்க கையை பிடிப்பாரு. இல்லைன்னா இந்த கஷ்டம், இந்த துரோகம், இந்த தோல்வி, இந்த அவமானம் இன்னமும் தொடரும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில நிறைய கேள்விகள், ஆனா எந்த கேள்விகளுக்கும் பதில்களே இல்லை. இந்த பதில்களை கடவுள் தருவாரு அப்படின்ற நம்பிக்கைய வச்சு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியும் அந்த பதில்கள் அவர்கிட்ட இருந்தும் வரல. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டையும் சில கேள்விகள் கேட்கிறோம். அவங்க சொல்லக்கூடிய பதில்களும் திருப்திகரமா இல்லை. நமக்குள்ள ஆழமான கேள்விகளை நிறைய தடவை எழுப்புறோம், அப்பயும் பதில்கள் இல்லை. ஒரு கேள்விகளுக்கும் எந்த விதத்திலையும் பதில்கள் இல்லை. அதனால என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ படிச்சோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். ஆனா வாழ்க்கையில ஜீரோவா இருக்கும். அங்க படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், ரிசல்ட் சூப்பரா இருந்தது. பட் வாழ்க்கைய பத்தி படிப்பு எங்கேயுமே இல்லை. 20 வருஷம் வரைக்கும் படிப்பு, மீதி இருக்கக்கூடிய 80 வருஷம் அந்த படிப்பு வாழ்க்கைய மாத்துதா அப்படின்னு கேட்டா கூட அதுக்கு பதில்கள் இல்லை. ஏன்னா படிக்காதவங்களும் சரித்திரம் படிச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப படிச்சாதான் வாழ முடியும், படிக்கிறன்னா வாழ முடியாதா அப்படியும் இல்லை. சோ படிப்புன்றது வேற, வாழ்க்கைன்றது வேற. சோ என்னதான் நம்ம ஹை லெவல்ல சம்பாதிச்சாலும் சரி, இல்ல லோ லெவல்ல சம்பாதிச்சாலும் சரி, வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை நம்ம சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ். இந்த கன்ஃபியூஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில எதையுமே செய்ய விடாம நம்மளை ரொம்ப தனிமைப்படுத்துது.
ஒரு விரக்திய அது கொடுக்குது. சில பேர் வாழ முடியாம கடைசி வரைக்கும் தவிச்சு ஏங்கி அந்த துன்பத்தோட துன்பமாவே போயிட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன பதில்? இதை இப்படியே கண்டினியூ பண்ணா நம்ம வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ தொடர்ந்து இந்த கேள்விகளால நாம துவண்டு போயிட்டோம். ஆனா இதற்குரிய பதில்கள் கிடைக்கணும் தானே. பதில் கிடைச்சாதானங்க என்ன முடிவு செய்யறதுன்னு தெரியும். இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட இல்லை கேட்கறதுக்கு கூட இங்க பதில்கள் சொல்லலை. ஒருத்தவங்க வேணுன்றாங்க, ஒருத்தவங்க வேண்டான்றாங்க. சில பேர் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யன்றாங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சா எல்லாமே மோசமா போகுது. அதனால ஒரு முடிவு கேட்கலான்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டா இவங்க ஒரு முடிவும், அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒரு முடிவும், கடவுள்கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா அது வேற ஒரு முடிவும். எல்லாமே ஒரே கன்ஃபியூஷன், பயங்கர கன்ஃபியூஷன்ஸ். ஸோ மேல முடியுமா முடியாதா? இங்க 100% எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இருக்குது. பதில்களை தேடி வெளியில அலைய வேண்டாம். ஏன்னா வெளியில அலைஞ்சா அது கிடைக்காது. உங்களுக்கு உள்ளேயே அந்த பதில்கள் பத்திரமா இருக்கு. ஒரு புதையல் எப்படியோ அப்படிப்பட்டது தான் அந்த பதில்கள் உங்ககிட்ட. பூமியோட ஆழத்தை தோண்ட 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 தான் புதையல் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உள்ள அடி மனசில் உள்ளே போக 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 தான் அந்த புதையல் கிடைக்கும். அந்த கேள்விக்கு உரிய பதில்கள் கிடைக்கும். ஒரு காலத்தில் நானும் தடுமாறின முடிவெடுக்க முடியாமல், ஏன்னா எடுத்த முடிவு அத்தனைக்குமே வீணாக போச்சு. இனி இருக்கிறதோ ஒரு 4-5 முடிவு தான். இதுவும் வீணாக போயிடுச்சுன்னா கேள்வியே இல்லை. கேள்வி இல்லாத இடத்துல பதில் இல்லை. ஸோ வாழ்க்கையும் இல்லை. அப்போ நிறைய தடவை நான் யோசிக்கிறேன், என்ன வழி? வாழ என்ன வழி? வாழ்ந்துதான் ஆகணுமா, இல்லை முடிச்சுக்கலாமா? முடிச்சிட்டா வரக்கூடிய பிரச்சனை, வாழ்ந்துட்டா வரக்கூடிய பிரச்சனை. ஸோ முடிச்சிட்டா வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசு. முடிவு எதை நோக்கி? அடுத்த பிறவி எதை நோக்கி? நாம் செய்யறதில்ல இது அறிவாளித்தனமாக இருக்கா, இல்லை மிகப்பெரிய மோசமான ஒரு முட்டாள்தனமாக இருக்கா? கடவுள் இருந்தோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் வருது? வாழவா சாவவா, வாழ்வா சாவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஃபியூச்சரில் வாழ்வார்கள். இதற்கு உரிய பதில்கள் கடவுள் என்ன சொல்றாருன்றது தெரிஞ்சுக்கலாமா? கடவுளோட விருப்பம் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன், செத்து போனால் மறுபடியும் பழைக்கணும், அடுத்த பிறவி எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பிறவிலையாவது ஹாப்பியாக இருக்கலாம். அதனால் கஷ்டம் வந்துருச்சா வாழ்க்கையை முடிச்சுக்கோ. இது ரொம்ப 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 அறிவுபூர்வமாக இருந்தது. ஏன்னா இங்கே 4 பேர் எனக்கு பிரச்சனை பண்ணுறான்னா நான் உயிரோடு இருந்தால் தானே. சரி, நீ உயிரோடு இல்லை, உன்னை தாண்டி உன்னோட பெற்றவங்க, உன் நண்பர்கள், உன் சொந்தத்துக்கிட்ட அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் நம்ம தான் இதில் இன்வால்வ் ஆகலையே, கேட்டால் கேட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா செத்து போயிட்டா இன்வால்வ் ஆக முடியாதுல்ல. அப்படி இதெல்லாம் சரி 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 சரின்னு பட்டுச்சு. கடவுள் இதுதான் சொல்கிறாரோ, இந்த பிறவி உனக்கு இப்படி தான் இருக்கும், வரக்கூடிய பிறவியில் நான் நல்லபடியாக அமைச்சு தரேன், அதனால் இந்த பிறவியை நீ முடிச்சுக்கோ. ஸோ கேள்விகளுக்கு உரிய பதில் இவ்வளோ மோசமாக இருந்தது.
மறுபடியும் யோசிக்கிற தீவிரமா, ஏன்னா உயிர் போனால் வராது. கண்டிப்பாக கடவுள் சாக தான் சொல்கிறாரா? 100க்கு 100 அதான் நடக்குமா? அதுதான் அவர் விரும்புகிறாரா? சரி, அவர் தான் அதை விரும்புகிறாருன்னா நான் எதுக்கு என் வாழ்க்கையை நானே முடிக்கணும்? கடவுளா வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் கடவுளுக்கு இருந்துச்சுன்னா அதை தானே செய்யணும். அப்போ ஏன் மூலமாக ஏன் செய்ய வைக்கிறாரு? அப்போ அது கிடையாது. வேறு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு சட்டுன்னு ஒரு பதில் வந்தது. அடே மடையா, உன்னை வாழ்வதற்காக தான் நான் உன்னை படைச்சேன். நீ வாழும்போதே உருப்படி இல்லாமல் வாழ்ந்ததால இந்த துன்பத்தை அனுபவிக்கிற. ஏன் துன்பத்தை அனுபவிச்ச? துன்பத்தை அனுபவிச்சதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? நீ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தப்பான வாழ்க்கையை வாழ்ந்த. ஒரு மோசமான மனுஷனாக இருந்ததால உன் வாழ்க்கை மோசமாக போச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்தும் மறுபடியும் மோசமான முடிவை எடுக்கிற. நீ சரியான முட்டாள். நீ ஒன்றுத்துக்கும் ஆகாத உதவாக்கிற. உன்னை படைச்சதுக்கு நான் வெட்கப்படணும், வேதனைப்படணும். நீ வெட்கப்படாத, வேதனைப்படாத. நான் தான் வெட்கப்படணும், வேதனைப்படணும். இவ்வளோ தூரம் ஒரு பெரிய பலம் உனக்கு இருக்குதுன்னு நீ நம்புகிற. ஆனால் அதை பயன்படுத்திக்கலைன்னா உனக்கெல்லாம் அறிவு இருந்தும் என்ன பயன்? உன்னை படைக்கும் போதே அறிவில்லாத முட்டாளாக படைச்சிருந்தா கூட இவ்வளோ துன்பத்தை நீ சம்பாதிச்சிருக்க மாட்ட. உன்னை என்ன பண்ணிட்ட? அறிவாக படைச்சிட்ட. அதனால தான் நீ துன்பத்திலையும் சேத்துலையும் சாக்கடையிலையும் விழுந்த. இதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே அந்த டைமில் வருது. இதை ஏற்கனவே ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ என்னை பற்றி நான் கேவலமாக நினைக்கிறதால நான் என்னோட கான்ஃபிடென்ட் குறையில. கேள்விக்குரிய பதில் மோசமான மனநிலையை கொடுத்துச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ திட்டுறாரு இவர், இவ்வளோவா திட்டணும் அப்படின்னு. படைச்சவனுக்கு கோபம் வரதானே செய்யும். படைச்சவன் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்க தானே செய்வான். ஸோ பெற்றவங்க பிள்ளைங்க சரியாக நடக்கலாம் அடி பிரித்து மஞ்சிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி படைச்சவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, எவ்வளோ வலி இருக்கோ, அது எல்லாமே நான் உணர்ந்தேன். ஸோ அந்த இடத்துல நான் தலையை தொங்க போடலை, சிந்திச்சேன். சிந்திக்கும்போது தான் அதனுடைய செயல்படக்கூடிய வேகம் தெரிஞ்சுது. ஸோ புது நம்பிக்கை பிறந்தது. ஏதோ ஒரு மோசமான வழியில் போனதால் அந்த வழியை மாற்றணும்னு கடைசி வரைக்கும் நினைக்கல. நம்ம மாற்றணும்னு நினச்சோம், பட் டெஃபினட்டாக மாறல. ஆனால் அதே வழியில் போய்ட்டு யோசிக்கிறோம். அதே வழியில் போனால் யோசிச்சா என்ன ஆகும்? உன் பாதையை மாற்றலை, உன் பயணத்தை மாற்றலை. ஒரு ஓட்ட வண்டியை வச்சு நீ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அந்த ஓட்ட வண்டியை நீ மாற்றினாதான், நல்ல வண்டி போனாதான் நீ போய் சேரக்கூடிய இடம் போய் சேரும். ஆனால் எல்லாமே மோசமாக வச்சுக்கிட்டு நான் நல்ல இடத்துக்கு போக முடியல, ஒருவேளை கடவுள் இப்படி தான் நான் வழி அனுப்புகிறாரோன்னு இந்த மாதிரி முட்டாள்தனமாக நீ யோசிச்சேன்னா இந்த பாதை, இந்த முடிவு எங்கே போகணுமோ அங்கே தான் நீ போவ. அங்கே இன்னமும் உனக்கு பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். நீ ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு எனக்கு உள்ள அந்த கேள்வி அவர் கொடுத்த பதில். அந்த பதில்கள் கொடுத்ததால ஓகே, திஸ் இஸ் அ ராங். நம்ம எடுக்கிற ஒரு டெசிஷனும் கம்ப்ளீட்டாக முட்டாள்தனமான முடிவு. கடவுளை கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் கடவுள் இந்த பதில் தான் கொடுக்குறாருன்னு நினச்சே நாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே, அதுதான் தப்பு. அவர் அந்த பதில் கொடுக்கல. ஸோ காட் இஸ் அ கான்ஃபிடென்ட். ஸோ காட் இஸ் அ பவர். ஓகே, கடவுள்னா நம்பிக்கை தான். கடவுள்னா பவர். அவர் உன்னை அழிக்க சொல்லலை, உன்னை உருவாக்க சொல்கிறாரு. நீ அழிஞ்சு போயிடாதன்னு சொல்கிறாரு.
உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உண்டான அத்தனை வேலைகளிலும் ஈடுபடு. உன் மனசை ஈடுபடுத்து. நேரத்தை காலத்தை வீணாக்காத. ஒரு சிறப்பான தொடக்கத்தை இப்பயும் நீ தொடங்காமல் இருந்தனா உன் எதிர்காலம் இப்போ எப்படி இருக்கோ அதை விட மோசமாக இருக்கும். ஏன் இன்னும் கவுண்டை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் உங்கள் ஆழ் மனசில் எனக்கு கொடுத்த பதில்கள் தான் உங்களுக்கு எல்லாமே. உன் வாழ்க்கையை உனக்காக மட்டும் வாழு. அடுத்தவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி முட்டாள்தனமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தனா கண்டிப்பாக இந்த உலகம் உன்னை முட்டாளன்னு ஒதுக்கி வைக்கத்தான் செய்யும். உன்னை நீ இம்ப்ரெஸ் பண்ணு. உனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவி. அடுத்தவன் முன்னாடி சிரிக்கணும்னு கஷ்டப்பட்டு சிரிக்காத. அடுத்தவன் என்ன நினைப்பான்னு சொல்லி உன் வாழ்க்கைக்கு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாத. நீ உண்மையான மனுஷனா கடவுளுக்கு மட்டும் இரு. பயந்தவனா கடவுளுக்கு மட்டும் இரு. உன் எதிர்காலம், உன் கேள்வி, எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனைக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான பதில்களை அவர் நிச்சயம் உங்களுக்காக வழங்குவார். ஓடோடி வந்து உதவிகள் செய்வார். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தேன். ஓடோடி வந்து உதவிகள் செய்வார். ஒரு சாய்ராமோட பெரிய மராக்கள். கணவர் என்னை கைவிட்டு 8 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கணவருக்காக நான் வாழ்ந்தேன். சாயப்பா வந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை எனக்கு 2 மடங்கு அதிகரிச்சுது. என் கணவரை ஒரு இடத்துல கூட நான் அசிங்கமாக திட்டலை, அசிங்கமாக நினைக்கவும் இல்லை. ஏதோ அந்த மனுஷன் புத்தி இல்லாமல் பண்ணிட்டாரு, கடவுளே மன்னிச்சிருன்னு. இன்றைக்கி என் கணவர் கிடச்சிட்டாரு. என் குடும்பம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்குமே அன்பே சாயப்பாவுக்கு நன்றி அப்படின்னு. ஸோ பொறுமை எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் தெரியுமா? பொறுமை. இந்த பொறுமையால தான் நம்ம இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். ஆனால் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே அடுத்தவனை பற்றி குறை சொல்றது, அடுத்தவன் அழியணும்னு நினைக்கிறது, அடுத்தவனோட காலை எப்படா வாரிவிடலான்னு நினைக்கிறது, அடுத்தவனோட பெயரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறது. இது எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் சொல்லி கொடுக்கல. நீங்களா மாஸ்டர் ஆகி, நீங்களா இந்த வேலையை எடுத்து, நீங்களா ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள நீங்களா போய் படுத்துக்கிட்டு நீங்களே மண்ணையும் அள்ளி போட்டுக்கிட்டா கடவுள் பொறுப்பாக மாட்டார். கடவுள் பொறுப்பாக மாட்டார். நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீரல. என் கணவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, என் கணவர் சரியில்லை, என் கணவர் மோசமானவர், என் கணவர் தண்ணி அடிக்கிறாரு, குடிக்கிறாரு, கண்ட பெண்களோட, விருப்பப்பட்ட பெண்களோட அசிங்கமாக இருக்காரு, என் மனசு ரொம்ப இதாகுது அதாகுதுன்னு சொல்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கும்போது கடவுளுக்கு உண்மையானவரா, கடவுளுக்கு ஒழுக்கமானவரா இவங்க இருந்தாங்கன்னா அத்தனை மோசமான பழக்கத்தில் இருந்தும் அவங்க கணவரை நீட்டாக கொண்டு வந்துடலாம். ஆனால் வந்த வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி பொறாமப்படுறது, அடுத்தவங்க பெயரை கெடுக்கிறது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, அடுத்தவங்களை வேதனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த வேலைகளை செஞ்சால் உங்கள் கணவர் எந்த காரணத்தில் திருந்த மாட்டார். இன்னமும் உங்களுக்கு வலி அதிகரிக்கும், இன்னமும் வலி அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீரலை அப்படின்னா கடவுள் மேலே குறை சொல்லக்கூடாது. கடவுள் மேலே சத்தியமாக எந்த குறையும் கிடையாது. மனுஷங்க மேலே தான் அடுக்கடுக்கான குறைகள், அடுக்கடுக்கான குறைகள், வண்டி வண்டியாக குறைகள். வானத்தையும் பூமியையும் கூட அளந்துடலாம். ஆனால் மனுஷனுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் மூலமாக பெறக்கூடிய குறைகள் வானத்துக்கும் பூமிக்கும் விட பெருசாக இருக்குது இங்கே. ஸோ எப்போ பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லுங்கள்? எப்போ பிரச்சனை சால்வ் ஆகும்?
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் லைஃப்பில். கலியுகம், இது கலியுகம், இது சாதாரண யுகம் கிடையாது, இது கலியுகம். வார்த்தையில் கவனம் இருக்கணும், எண்ணங்களில் கவனம் இருக்கணும். எண்ணமும் வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. எந்த மனுஷனை பற்றி அவதூறு பேசுகிறாலும் உங்கள் பிரச்சனைகள் எப்பயுமே தீராது. உங்கள் பிரச்சனைகள் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நல்ல மனுஷனையோ எந்த கடவுளோட குழந்தையையோ நீங்கள் தப்பாக பேசினாலோ தப்பாக நினச்சாலோ அதற்குரிய தண்டனைகள் மிக 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 பெருசு. ஏன்னா இதையும் ஒரு சாய்ராம் வாழ்க்கையில் இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கணவர் வந்து மோசமான ஒரு மனுஷன், ரொம்ப மோசம். ஆனால் இந்த அம்மாவோ கேரக்டர்ஸில் சூப்பர். ஆனால் இவங்க வெளியில் பேசக்கூடிய பேச்சுகள் மற்றவங்க பொறாமைகளால் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க. யாராவது சிரித்தாங்கன்னா இவங்களுக்கு வயிறு எரியும். யாராவது இவங்களுக்கு எதிராக நடந்துட்டாங்கன்னா அவங்கள ஒரு வழி பண்ணுறதுக்கு இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இது நம்மளோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இது 1 வீக் முன்னாடி அந்த அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக கேட்கும்போது தான் எவ்வளோ அழுக்குகள், அந்த அழுக்கு ரொம்ப மோசம். அப்போது அவங்க வாழ்க்கையில் இன்னமும் அடி விடி எழுந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர்ஸை மாற்றணும். தப்பு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிறோம், நான் அப்படிப்பட்ட பர்சன் இல்லையேன்னு. ஆனால் பொறாமை, ஒரு நல்லவர்களை வந்து எதிர்த்து நின்று அவங்க பெயரை அழிக்கணும்னு நீங்கள் கோதாவில் இறங்குனீங்கன்னா நல்லவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. நல்லவர்களுக்கு அது ஒரு வரமாக அமையும், அது ஒரு பெரிய வரமாக அமையும். அப்போது நல்லவர்களுக்கு நீங்கள் அவங்க பெயரை கெடுக்கணும் அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா அது வரமாக அமையும். ஆனால் உங்களுக்கோ அடுத்தடுத்த சாபமாக அமையும். புரியுதா? நல்லவர்களுக்கு ஏன் வரமாக அமையுதுன்னா அவங்க உங்களை கண்டுக்கலை, உங்களை பற்றி பேசலை, உங்களை பற்றி தப்பாக எங்கேயுமே பேசலை. ஆனால் நீங்களோ இவங்களை தப்பாக பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு சாபம் தானே. அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வச்சு தானே இன்னும் 2 மடங்கு பிரச்சனை அதிகமாகும். அப்போ இதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஸோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. காலம் இன்னமும் இருக்கு. ஆனால் இன்னமும் வீணாக்க தயாராகிட்டோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாயப்பாவே வந்து நின்னாலும் நீ ஏதாவது வரம் கேளுன்னு சொல்லி கேட்டாலும் அந்த வரத்தை அவர் கொடுப்பாரு. ஆனால் அந்த வரம் எப்போ பலிக்கும் தெரியுமா? என்னைக்கு நீங்கள் சுத்தபத்தமான மனிதர்களாக இருக்கீங்களோ, மனதளவில் உடலில் இருக்கக்கூடிய அழுக்க தேய்க்கிறது மேட்ரு கிடையாது. மனசில் இருக்கக்கூடிய அழுக்க தேய்ச்சாதான், மனசில் இருக்கக்கூடிய அழுக்க கழுவணும். காலையில் சாயந்தரம் குளிக்கிறதால உடல் சுத்தமாகும், மனசு சுத்தமாகுமா? சொல்லுங்க. மனசு சுத்தம். வெளியில இருந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அழுக்குகளே கிடையாது. ஒருத்தர் வந்து டிச்சி அல்றாரு, சாக்கடையை சரி பண்ணுறாருன்னா அவர் அழுக்கு கிடையாது. எவ்வளோ தூரம் கேவலமான வேலையை செய்கிறோன்னு சொல்லி நாம் நினைக்கிறோமே, அந்த மனசு தான் மோசமான அழுக்கு நிறைந்தது. அவர் அழுக்கு இல்லை, அவர் புனிதமானவர், அவர் சுத்தமானவர். ஏன்னா நம்மளுடைய குப்பைகளை அவர் க்ளீன் பண்ணுறாரு. ஒருவேளை அவர் அதை க்ளீன் பண்ணலைன்னா நம்ம பொழப்ப நாரி போயிடுமே. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. மனசில் அடுத்தவனை கேவலப்படுத்தும் போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கேவலமான எண்ணங்கள் அது ஒரு மோசமானதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள் பெருக என்ன ஆகுது? வாழ்க்கை டோட்டலாக முடிஞ்சுது. ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு 10 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த பில்டிங் எவ்வளோ பெருசோ அப்படிப்பட்டது. ஆனால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது இடிக்கிறதுன்றது அரை நாளில் முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஆஃப் டே.
நம்ம எத்தனையோ பார்த்துருப்போம். பெரிய பெரிய மாளிகையெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆகி அது வந்து கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணிடும். எத்தனை அடுக்கு மாளிகையாக இருந்தாலும் சரி 5 வருஷமாக கட்டிகிட்டு இருப்பாங்க. அதையும் அரை நாளில் வந்து இடிச்சிடலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்? அப்போ இந்த எண்ணங்களும் அழுக்குகளும் சேர சேர உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெருகும். உங்களை வாழ வழி இல்லாமல் நடுத்தெருவில் கூட நிற்க வைக்கும். பயப்பட வேண்டாம். பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைய திருத்திட்டா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஒரு மக்கான பையன் அவன் ஏன் மக்காகிறான்னா படிச்சுட்டு அவன் பாஸ் ஆகிடுவான். சொல்யூஷன் இருக்கு. அவன் ஏன் வந்து ஃபெயில் ஆகுறான், ஏன் வந்து டீச்சர்கிட்ட அடி வாங்குறான் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். அவன் மனசு வச்சா இனி அடி இருக்காது, உதை இருக்காது, இனி பாராட்டு தான் இருக்கும். இதான் பதில். நீ நல்லா படி, உனக்காக நீ படி, உனக்கு மரியாதை உன்னோட செயலில் தான் இருக்கு. அந்த செயலை நீ செய்யலைன்னா உனக்கு மதிப்பும் இல்லை, உனக்கு மரியாதையும் இல்லை. உனக்கு மதிப்பு வேணும்னா உன்னோட செயலை சுத்தப்படுத்து. உன் செயலை சுத்தப்படுத்தணும்னா உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து. உன் எண்ணங்களை சுத்தப்படுத்தினா செயல் சுத்தமாகும். செயல் சுத்தமானா நீ பாராட்டக்குரிய ஒரு மனுஷனாக மாறுவ. இந்த இடத்துல நடிப்பே இருக்காது. ஏன்னா நீ அனுபவ ரீதியாக நீ மாறணும்னு நினைக்கிற, கடவுளோட குழந்தையாக இருக்கணும்னு நினைக்கிற. அந்த முயற்சிகளை நீ எடு. உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய சந்தோஷம் அளவுக்கு அதிகமானதா மாறும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை சரியான திசையில் நம்ம கொண்டு போகணும். அப்போ கேள்விக்கு உரிய பதில்கள் இவைகள் தான். இதில் ஏதாவது நான் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டேன்னா யோசிச்சு பாருங்க. கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லை அதிகமாக சொல்லியிருக்கேனா? இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கமெண்டில் கமெண்ட் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆடியோ கொடுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு செயல் புரிகிறோமோ, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நம்மளை பார்த்து பயந்து ஓடும். நாம் பேசக்கூடிய ஒரு ஆடியோவும் தயவு செய்து கமெண்ட் படிங்க. உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ரொம்ப உரிமையாக கேட்குறேன், கமெண்ட் படிங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமெண்ட் மூலமாகவும் சாயப்பா பேசுவார். ஏன்னா இங்கே மனிதர்கள் தான் இருக்கோம். எல்லாரும் மனிதர்கள் ரூபத்தில் தான் கடவுள், கடவுளோட ரூபத்தில் தான் மனிதர்களை கடவுள் படைச்சிருக்காரு. அப்போ எல்லாருடைய கமெண்ட்டும் இன்றைக்கி காலையில் கூட நம்ம வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். அதாவது அந்த டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, நீ யாரை கேவலமாக பேசினாய் என்று நினைத்துப்பார் அப்படின்ற மாதிரி. மொத்தம் வந்து ஃபுல் டைட்டில் சொல்லிடுறேன். உன்னால் வாழ முடியாது என்ற நிலையில் இருந்தால் இதை கேள். இவர் மூலமாக நான் ஒரு ரகசியத்தை கூறினேன். நீ யாரை கேவலமாக பேசினாய் என்று நினைத்துப்பார். உடனே வந்து ஒரு சாய்ராம் வந்து அவங்க வலியை சொல்லியிருக்காங்க. 100% உண்மை. சாயப்பா எல்லா மனித ரூபத்தில் சொன்னார். கேன்சர் கட்டி வந்த உடனே எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொன்னார்கள். நான் யார் சொல்லியும் மதிக்கவில்லை. இப்பொழுது அனுபவிக்கிறேன். வலி தாங்க முடியவில்லை. சாயப்பா என்னை காப்பாற்றுவார். வேதனையாக இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஒரு வலியும் ஒவ்வொரு வேதனையும் எனக்கானதாக எனக்கு தோணுது. அது அந்த ஃபீல் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரில. அவங்களோட அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது நான் பின் பண்ணேன். ஏன் பின் பண்ணேன்னா, அவங்க இனி அந்த வலியில் தாங்கக்கூடாது, அந்த வலியே இருக்கக்கூடாது. அந்த வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை சாயப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சாயப்பா இறங்கி வந்து வேலை பார்த்தாருன்னா அத்தனையும் அவரால் சரி செய்ய முடியும். அதற்கு நம்மளோட பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ கமெண்ட்டில் சில பிரார்த்தனைகளும் கேட்குறாங்க. ஆனால் அதை கண்டும் காணாமல் போனால் நியாயமே இல்லையே. சொல்லுங்கள்.
ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் அப்படின்னா நம்ம போய் பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சவனான்னு பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சவன் இல்லைன்னா நடைய கட்டுறோம். நம்ம தெரிஞ்சவனாக என்ன பண்ணியிருப்போம், எவ்வளோ உதவிகள் செஞ்சுருப்போம்? செஞ்சுருப்போமா செஞ்சுருக்க மாட்டோமா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், செஞ்சுருப்போமா? நம்ம பார்க்குறோம், யாரோ ஒருத்தர், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதுவும் அடி பலமான சொல்லி தான் எதிர்பார்ப்போம். அப்படி ரொம்ப பலமாக இருக்கும், ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணதான். இதே நம்ம வீட்டில் ஒருத்தன் கீழே விழுந்து கடந்தான் அப்படின்னா கதறுவோம், என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ஏன் அந்த ஃபீலிங் வரல? என்னைக்கு அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் கீழே விழுந்து கிடக்கிறவனுன்னு சொல்லி உதவிகள் செய்கிறீங்களோ அந்த இடத்துல அவர் நிற்கிறாருங்க. அட் சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஒருத்தவங்க எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, நாம் சும்மா ஜாலியாக வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனை கண்டுக்காமல், இதை விட மோசமான மனநிலை. நான் தப்பாக சொல்ல நினைக்க வேண்டாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே நான் கோவப்படுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் தப்பான வழிக்கு போனால் நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கல்ல, அப்போ நீங்களும் மற்றவங்கள மதிக்கலைன்னா நானும் கோவப்பட தானே செய்வேன். அந்த கோவம் தான் இந்த கோவம். ஸோ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இதை சொல்லித்தரணுமா என்ன? நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துச்சா நாம் வந்து உடனே அன்பேசாயை காண்டாக்ட் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுங்கன்னு, ரைட்டா? அதே போல் தான் எல்லாருக்கும். அப்போ நம்ம மனசு சுத்தமாகும், நம்ம மனசு இரக்கமாகும், நம்ம மனசு கருணையாக இருந்தால் மட்டும்தான் நாம் நல்லா வாழ முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே வாழ்க்கை வாழ முடியாது, ரைட்டா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அன்பேசாய் வாட்ஸ்அப் குரூப்பை டோட்டலாக கலைச்சாச்சு. நேற்று நைட்டு வந்து அவ்வளோ கோவம், ஏன்னா எதுவுமே சரியில்லை, சத்தியமாக சரியில்லை. என்னமோ வராங்க, சாய்பா ஃபோட்டோ போடுறாங்க, அவதோடு போயிடுறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. என்ன நடக்குது தெரியாது, ஏது நடக்குது தெரியாது, அப்புறம் எதுக்கு குரூப்பு? ஒருத்தவங்க பிரார்த்தனை, நான் பார்க்குறேன், பிரார்த்தனை பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்தா இன்சார்ஜ் வைக்கிறாங்க பிரார்த்தனை, இது மாதிரி செய்யுங்கன்னு. ஒருத்தவங்க கூட வாயை திறக்கல, ஒருத்தவங்க கூட வாயை திறக்கல. மனவேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என்னங்க அப்படியே நம்ம மனசு வந்து மோசமாக போயிடுச்சு. வழியால் துடிக்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை செய்யுங்கன்றாங்க, அது இன்சார்ஜ் எடுத்து போடுறாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் எதுக்கு குரூப் உங்களுக்கு? இப்போ குரூப் போட்டு ரிமூவ் பண்ண உடனே எல்லாரும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பர்சனல் குரூப்பை ரிமூவ் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதாகுது இதாகுது. ஏன்? அப்போ இருக்கும்போது மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் எதுவும் செய்யாதப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தது, எனக்கு எவ்வளோ வேதனையாக வந்தது. இன்சார்ஜை சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காது கொடுத்து கேட்கல. நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் இருக்க சாய்பாவோட ஃபோட்டோ போட்டோம், அதை தாண்டி வேறு எதையுமே செய்யலை. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. எப்பயுமே நான் வந்து அன்பேசாய் வாட்ஸ்அப் நம்பர் என்கிட்ட இருக்கிறது இல்லை, ஏன்னா நிறைய பர்சனல் மெசேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வரதால் நான் வந்து நைட் ஹவர்ஸில் 10-11 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அங்கே போயிட்டு ப்ரேயர்ஸில் போயிட்டு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் தூங்குறேன். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தூங்குறேன். ஏன்னா 11 மணிக்கு மேலே குரூப்பில் வந்து பேசக்கூடாதுன்றது ஆஸ் அ ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நான் பிரேக் பண்ணலாமா? பிரேக் பண்ணல. அதனால் சாய்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் தூங்குறேன் ஒரு நாளும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சிக்காமல் நம்ம இருந்தோம், கடவுள் வந்து என்னை காப்பாற்றலை அப்படின்னா, நானே சொல்கிறேனே, ஏன் கடவுள் உங்களை காப்பாற்றணும்? கடவுள் காப்பாற்றுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை பேரோட வாழ்க்கைக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க? எத்தனை பேரை நீங்கள் வந்து மதிச்சிங்க? பிடிச்சவங்கள மதிச்சிங்க, பிடிக்காதவங்கள மிதிச்சிங்க தானே. எதிரிகளை வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிங்க, ஆனால் உங்களுக்கு அன்பானவர்களை வாழணும்னு சொல்லி வாழ்த்துனீங்க தானே. அப்போ இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பார்க்கும்போது கடவுளும் பார்க்குற தப்பு இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், நான் கடவுள் பக்கம் தான் நிற்கிறேன், நான் கடவுள் பக்கம் தான் 100% நிற்கிறேன். ஏன்னா அவர் என்றைக்குமே சரியானவர். மனுஷன் சரியில்லாமல் இருப்பான், ஆனால் கடவுள் சரியானவர்.
கடவுளுக்கு இருக்கக்கூடிய குணம் ஏன் மனுஷனுக்கு இல்லை? கடவுளுக்கு இருக்கக்கூடிய பலம் வேணா மனுஷனுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு இருக்கக்கூடிய குணம் ஏன் மனுஷனுக்கு இல்லை? ஏன்னா மனுஷனாவே இல்லை. முதல்ல மனுஷன் மனிதத்தன்மையை இழந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப யாருமே சரியில்லை, யாருமே. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், இல்லை. அன்பை செய்கிற வாட்ஸ்அப்பில் ஜென்ரல் டிபி வாரம் யாருமே வைக்க தயாரா இல்லை. என்னமோ சும்மா அப்படியே வரலாம் போகலாம், அவ்வளோதான். உள்ள வந்து சாயப்பாவோட ஆர்டிக்கலை யாராவது போஸ்ட் பண்ணா கூட அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லையே. சரி, ஓகே, நேரம் இல்லை, அப்போ நம்ம பிஸியாக இருக்கிறோம், ஸோ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். கரெக்டு தானே? நல்லா இருக்கும்போது கடவுள் எதுக்கு? ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க, கடவுள் தேவையில்லை. அதாவது ஒரு நோயாளிக்கு தான் டாக்டர் தேவை, ஆரோக்கியமானவனுக்கு டாக்டர் தேவையில்லை. சரி, இன்னைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறா, நாளைக்கு நோயாளியாக மாற மாட்டானா? மாற மாட்டானா? ஸோ எது இங்கே நிரந்தரம்? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு 60 தாண்டுனா 70 தாண்டுனா வாயில் பல்லு இல்லை. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாயில் பல்லு இருந்துச்சு. ஸோ அந்த பல்லு கடைசி வரைக்கும் இருக்குதா? 20 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இப்போது 60-70 இருக்கீங்களா? இல்லை 20 வயசில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறேன், நீங்கள் 60 வயசு வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்களா? ஏன் இந்த சூட்சமாக நமக்கு இன்னும் புரியல? இப்போ கேள்விக்கு பதில்கள் இல்லை அப்படின்னா இதையெல்லாம் இருந்தால் தான் உங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும். எதுவுமே இல்லை. ஸோ கேள்வி மட்டும்தான் இருக்கும், பதில் சத்தியமாக கிடைக்காது. 100% ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், பதில் கிடைக்காது. வாழ்க்கையில் லட்சியமோ உயர்ந்த நோக்கமோ ஒழுக்கமோ கமிட்மெண்ட்டும் இரக்கமும் கருணையும் நம்பிக்கையும் பொறுமையும் தெய்வ பக்தியும் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில்கள் டான் 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 கிடைக்கும். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா சத்தியமாக கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்காது. பாவங்களை நிறுத்த முடியல உங்களால். ஒரு பைப்பில் இருந்து ஒரு டியூப் மூலமாக செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டியூபு ஓட்டை இல்லாமல் இருந்தால் தான் அந்த தண்ணி அங்கே வரும். டியூப்பில் ஓட்டை இருந்துச்சுன்னா தண்ணி எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ அங்கெல்லாம் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகும், முழுசாக வர தண்ணி வராது. ஸோ அந்த ஓட்டைகள் தான் பாவங்கள், புரிஞ்சுக்கோங்க. அந்த ஓட்டையை அடைக்கணும், பாவத்தை அடைக்கணும். பாவத்தை அடைச்சாதான் நாம சிறப்பா 4 பேர் சொல்கிற மாதிரி வாழ வைப்பாரு நம்ம சாயப்பா. இதெல்லாம் செய்யாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை வாழ்வதற்காக அப்படின்றத மட்டும் யோசித்து செயல்படுங்க. அந்த வாழணுன்னா அதுக்கு எந்தெந்த பின்புலம் இருக்கணுமோ அதுதான் இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆடியோ கொடுங்க, ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கணுன்னா இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.